ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா HCF அண்ட் LCMோட ப்ராப்ளம்ஸோட கண்டினியூஷன் தான். லாஸ்ட் வீடியோவில் LCM அண்ட் HCFில் சில ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து HCF அண்ட் LCM ஆஃப் டூ நம்பர் இஸ் 15 அண்ட் 225. இஃப் ஒன் நம்பர் இஸ் 75 தென் another நம்பர் இஸ் வாட்? ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலா அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் இன்டூ செகண்ட் நம்பர் தட் இஸ் ஈக்குவலன் டு HCF இன்டூ LCM. சரிங்களா? ஃபஸ்ட் நம்பர் இன்டூ செகண்ட் நம்பர் தட் இஸ் ஈக்குவலன் டு ப்ராடக்ட் ஆஃப் LCM அண்ட் HCF. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, LCM அண்ட் HCF கொடுத்துருக்காங்க, ஒரு நம்பர் கேட்டிருக்காங்க, இன்னொரு நம்பர் கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு நம்பர் நான் ஃபஸ்ட் நம்பர்னு எடுத்துக்கிறேன். ஸோ வி நீட் டு ஃபைண்ட் அ செகண்ட் நம்பர். ஸோ அப்போ நம்ம இந்த ஃபார்முலா எப்படி மாடிஃபை பண்ணிக்கலாம்? செகண்ட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு HCF அண்டு LCM டிவைடட் பை ஃபஸ்ட் நம்பர். ஸோ இப்படி மாடிஃபை பண்ணிட்டா இதை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ HCF எவ்வளோ 15 இன்ட்டு LCM எவ்வளோ 225 divided by one number வந்து 75. ஸோ இது மேனிப்புலேட் பண்ணால் வரக்கூடியது செகண்ட் நம்பர். ஸோ இதை கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸு, இதை கேன்சல் பண்ணால் 45. ஸோ செகண்ட் நம்பர் இஸ் 45 ஆன்சர். ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு, the HCF of two numbers are 23 and their other two factors of their LCM are 13 and 14. Find the largest number. ஸோ ரெண்டு நம்பரோட HCF வந்து 23, அந்த ரெண்டு நம்பரோட LCMோட அதர் டூ ஃபேக்டர்ஸ் ஆஃப் தேர் LCM. சரிங்களா? அந்த ரெண்டு நம்பரோட ஒன் ஆஃப் த ஃபேக்டர், அந்த LCMோட ஒன் ஆஃப் த ஃபேக்டர், ஒரு நம்பரோட ஒன் ஆஃப் த ஃபேக்டர் இது, இன்னொரு நம்பரோட ஒன் ஆஃப் த ஃபேக்டர் இது. சரி, தென் ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் ஆஃப் த டூ நம்பர். சரி, இப்போ இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, the HCF of a group of number will be always the factors of their LCM. ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நம்பரோட LCMோட ஒரு ஃபேக்டர் கண்டிப்பாக HCFாக இருக்கணும். சரிங்களா? ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரோட LCMோட ஒரு ஃபேக்டர் கண்டிப்பாக அதோட HCFாக இருக்கும். சரி, இப்போது நமக்கு HCF கொடுத்துருக்காங்க. HCF வந்து எவ்வளோ 23. சரிங்களா? ஸோ LCMோட ஒரு ஃபேக்டர், அந்த ரெண்டு நம்பரோட LCMோட ஒரு ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பரோட LCMோட ஒரு ஃபேக்டர் 13, இன்னொரு நம்பரோட LCMோட ஒரு ஃபேக்டர் வந்து 14 கொடுத்துருக்காங்க. சரி, இப்போது HCF இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போது ஒரு நம்பர் ஃபஸ்ட்டு நம்பர் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ரெண்டு நம்பர் என்னவாக இருக்கும் அப்படின்னா, சரி, இப்போ ஒரு நம்பரோட ஒன் ஆஃப் த ஃபேக்டர் 23 அதோட HCFாக இருக்கணுமா? அப்போ இன்னொரு ஃபேக்டர் நமக்கு தெரியாது, எக்ஸு. ஸோ இன்னொரு நம்பரோட ஒன் ஆஃப் த ஃபேக்டர் அதோட HCFாக இருக்கணும். ஸோ அதோட அதர் ஃபேக்டர் ஒய்னு வச்சுக்கோம். இப்போ 23x 23y. சரி, இப்போ இந்த 23x அண்ட் 23y இப்போ இங்கே ஒரு ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸ்ன்றது என்னவாக இருக்கணும்? கண்டிப்பாக 13. இன்னொன்று என்னவாக இருக்கணும்? 14 இருக்கணும். அப்போது அந்த ரெண்டு நம்பர் என்னவாக இருக்கணும்? 23 × 13, 23 × 14. ஓகே, அப்போது இதில் என்ன கேட்குறாங்க? லார்ஜஸ்ட் ஆஃப் த டூ நம்பர் கேட்குறாங்க. அப்போ இதுதான் லார்ஜஸ்ட் நம்பராக இருக்கணும். அப்போ 23 × 14 வந்து 322 இஸ் த ஆன்சர். ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு, the HCF and LCM of two number is 13 and 455. If one number lies between 75 and 125 அப்படின்னா then the number is what? அதாவது ரெண்டு நம்பரோட HCF and LCM கொடுத்துட்டாங்க. அதில் ஒரு நம்பர் வந்து 75க்கும் 125க்கும் இன் பிட்வீனில் வருது அப்படின்னா அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்போ ஒரு நம்பர், ஓகே, நம்பர் 1. இப்போ ஒரு நம்பரோட ஒன் ஆஃப் த ஃபேக்டர் HCFாக இருக்கணும். கண்டிப்பாக நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அதர் ஃபேக்டர் எனக்கு தெரியாது, நான் எக்ஸு. அண்ட் செகண்ட் நம்பர் அதோட ஒரு ஃபேக்டர் அதோட HCFாக இருக்கணும், இன்னொரு ஃபேக்டர் ஒய். ஓகே, அப்போது இங்கே பாருங்கள், ப்ராடக்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர் தட் இஸ் ஈக்குவலன் டு ப்ராடக்ட் ஆஃப் LCM அண்ட் HCF. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இந்த ஃபார்முலா. சரி, இப்போ இதை மேனிப்புலேட் பண்ணோம். 13xy இஸ் ஈக்குவல் டு 13xyனா இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13க்கு ஒரு 13 கேன்சல் ஆகிடுமா? அதனால் 13xy இஸ் ஈக்குவல் டு 455. அப்போ xy இஸ் ஈக்குவல் டு 35ன்னு வருது. ஓகே, xy இஸ் ஈக்குவல் டு 35. ஸோ இதுக்கு பாசிபிள் பேர்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ பாசிபிள் பேர்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, அந்த பாசிபிள் பேர்ஸ் வந்து கோப்ரைமாக இருக்கணும். கோப்ரைம்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என்னோட எக்ஸிஸ்டிங் பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். கோப்ரைம்னா என்னென்னு பார்த்துக்கோங்க. ஸோ பாசிபிள் பேர், ஸோ 35 எக்ஸ் ஒரு நம்பர் எடுத்துக்கணும், ஒய் ஒரு நம்பர் எடுத்துக்கணும். இதை மேனிப்புலேட் பண்ணால் 35 வரணும். அப்போ 7,5 ஒரு பேரு, 1,35 ஒரு பேரு. சரிங்களா? சரி, அப்போது இதில் எடுத்து போய் இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 13 ×
எக்ஸுக்கு பதிலாக 7, இன்னொரு பேர் வந்து 13 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 5. அதே மாதிரி 13 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1, இன்னொரு பேர் 13 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 35. ஸோ இதை மேனிப்புலேட் பண்ண போகிறேன். ஸோ இதை மேனிப்புலேட் பண்ணும்போது 91,65, இதை மேனிப்புலேட் பண்ணும்போது 13,455. ஸோ அப்போது இங்கே என்ன சொல்கிறாங்க, ஒன் நம்பர் லைஸ் பிட்வீன் 75 அண்ட் 125. அப்போ 75க்கும் 125க்கும் இன் பிட்வீனில் எந்த நம்பர் லைஸ் ஆகிருக்கு, 91 தான் இருக்குது. அப்போது தென் வாட் இஸ் த நம்பர், அப்போ ஆன்சர் வந்து 91. ஓகே, ஆன்சர் வந்து 91. சரி, நெக்ஸ்ட் the HCF and LCM of two number is 44, 264. If the first number is divided by 2, then the quotient is 44. Then the other number is what? ஸோ ரெண்டு நம்பரோட HCF and LCM கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு நம்பரை ஃபஸ்ட் நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணும்போது குவாஷன்ட் வந்து 44 வருது. அப்போ தென் அதர் நம்பர் இஸ் வாட் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, அப்போ நம்ம அந்த நம்பர் என்னன்னு தெரியாது. இந்த நம்பரை நான் 2ஆல் டிவைட் பண்ணும்போது குவாஷன்ட் வந்து 44 வருது. அப்போ அந்த நம்பர் என்னவாக இருக்கணும், 88ஆக இருக்கணும். சரிங்களா, கண்டிப்பாக 88 ஆகணும். 22 இன்ட்டு 44 வந்து 88 தான் இங்கே வரணும். சரி, இப்போது 88 வந்துருச்சு. இப்போது ஒன் நம்பர் வந்துருச்சு, HCF வந்துருச்சு, LCM வந்துருச்சு. we need to find the other number. அப்போது செகண்ட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு அந்த ஃபார்முலா HCF இன்ட்டு LCM டிவைடட் பை ஃபஸ்ட் நம்பர். ஸோ அப்போ HCF இன்ட்டு LCM 44 இன்ட்டு 264 டிவைடட் பை 88. இதை கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸு, இதை கேன்சல் பண்ணால் 132 இஸ் த ஆன்சர். ஸோ இதுதான் அதோட அனதர் நம்பர். சரி, இன்றைக்கி இந்த வீடியோவில் HCF அண்ட் LCM ரிலேட்டடாக சில கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய கொஷின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ, பை.